Hi friends, welcome to Tech Priya. நம்ம Tech Priya சேனல்ல நிறைய வித்தியாசமான வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கேட்டகரியில இப்போ ஒரு வித்தியாசமான ஆப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வோவா அப்படின்ற ஆப். ஸோ இது நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நிறைய தடவை பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதில் லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் வந்திருக்கு. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நேத்திலேருந்து வந்து லான்ச் ஆயிருக்கு. நேத்திக்கு மார்னிங்லேருந்தே வந்து இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். பெரிய ப்ராடக்ட்லேருந்து குட்டி ப்ராடக்ட் வரைக்கும் எல்லாருமே ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேண்டாம். நான் இது பார்த்திங்கன்னா நேத்திக்கு வீடியோ போட வேண்டியது. ஸோ எனக்கு வேறு ஒர்க் இருந்ததெல்லாம் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து வீடியோ போடுறேன். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீயாகவே வந்து எல்லாராலையும் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு சைன் அப் போனஸ் மூலியமாகவே அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அது எப்படி அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு கீழே இந்த ஆப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். அதாவது ப்ரௌசரில் போய்ட்டு அதுவே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கெட் ஃப்ரீபீஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இந்த எந்த பேஜில் இதில் கீழே இருக்குது பாருங்கள், கெட் ஃப்ரீபீஸ்னு இந்த இடத்துல இருக்கும். இந்த லாஸ்ட் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தான் வரும். நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேலோ இல்லை ஃபீமேலோ சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்த உடனே ஃபஸ்ட் பேஜ் இது தான் வரும். இதில் பார்த்திங்கனாக்கா கெட் இட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் ஞாபகமாக இதில் கெட் இட் நவ் கொடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ் மார்க் கொடுக்காதீங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சைன் அப் போனஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஞாபகமாக கெட் இட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு முதல் பார்த்திங்கனாக்கா இதுதான் நம்மளோட ஃப்ரீ பீஸ். அது டைமண்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் வந்து ஃப்ரீ பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃப்ரீ பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 20 டைமண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இந்தமாதிரி 0 தான் இருக்கும். நம்ம இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலை அதனால். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இங்கே உங்களுக்கு அந்த ஆப்லேருந்து பேக் கொடுத்து மெயின் பேஜ் வரும். மெயின் பேஜில் வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் அடுத்த பேஜ் வரும். ஸோ இதில் வந்து சைன் இன் அண்ட் ரிஜிஸ்டர்னு இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்துடுங்க உள்ள. உங்களோட மெயில் அட்ரஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட், நீங்களே வந்து ஒரு பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துக்கலாம். 5 கேரக்டர் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அந்த பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டு உள்ளே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு 20 ஃப்ரீபீஸ் வரும். ஓகேங்களா? ஸோ சைன் அப் பண்ணோடனே உங்களுக்கு 20 ஃப்ரீபீஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நான் பழசாக ஏற்கனவே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட், அதனால் 1 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 ஃப்ரீபீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வோவா ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே இதில் எக்கச்சக்கமான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஃப்ரீபீஸ் மட்டும் இல்லை. ஓகேங்களா? ஸோ கெட் இட் நான் அதை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஃப்ரீபீஸ் ஆப்ஷனுக்கு தான் வரும். ஸோ இதில் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஃப்ரீபீஸ் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணும்போதும் வந்துடும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 20 ஃப்ரீபீஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். நம்ம டைமண்ட் வச்சுக்கலாம். ஸோ 20 டைமண்ட் உங்களுக்கு வந்துடும். அதாவது நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அப் டு 20 வராது. அப் டு 20, 2, 3 அப்படி தான் கொடுக்குறாங்க மேக்ஸிமம். ஸோ அதுக்கு மேலே கொடுக்குறதில்ல. 2 இல்லை 3 ஃப்ரீபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாரையா ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற பர்சன் வந்து ஒரு ப்ராடக்டை பை பண்ணாருனாக்கா 80 ஃப்ரீபீஸ் அப் டு 80க்குள்ளே கொடுக்குறாங்க. அது வந்து 19, 20, 25 அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. 80 வரைக்கும்லாம் கொடுக்குறதில்ல. ஸோ ஆனால் நிறைய ஃப்ரீபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதாவது இங்கே இருக்கும் இந்த 66ன்னு எனக்கு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே, நீங்கள் எந்த ரெஃபரும் பண்ணாமே. ஓகேங்களா? இதை இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம 0 அமௌண்ட்டில் உங்களோட அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 0. ஓகேங்களா? இத்தனை ஃப்ரீபீஸ் இருந்ததுன்னா இந்த 0 அமௌண்ட்டில் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ இதை அப்படியே மூவ் பண்ணுங்கள். பாருங்கள், இதில் பெரிய ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க. 1000 ஃப்ரீபீஸ், 10,000 பார்த்திங்கன்னா லேப்டாப் அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பெருசும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிற அந்த 20 ஃப்ரீபீஸை வச்சு பார்க்கலாம். இது தனியாக நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா 15 ஃப்ரீபீஸ் இருந்தாலே போகும். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா பே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 600 800 ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு. 15 ஃப்ரீபீஸும் கொடுக்கணும், அதுக்கப்புறமும் பே பண்ணணும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு பண்ண வேண்டாம். அந்த மோர்ன்ற இடத்துல நம்ம கேஷ் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் 20 ஃப்ரீபீஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 20 ஃப்ரீபீஸ் தான். ஸோ உங்களுக்கு அந்த மெமரி கார்டு 128 MB மெமரி கார்டு கிடைக்கிது.
ஸோ அதுக்கப்புறம் ஆர்கனைசர் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. லேடிஸ் ஐட்டம்ஸும் இருக்கும், ஜென்ஸ் ஐட்டம்ஸும் இருக்கும், எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிட்ஸுக்கும் இருக்குது, நிறையா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ, ஏன்னா இப்போதைக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே சைன் அப் பண்ணோன்னே உங்களால் ஒரு ப்ராடக்ட் தான் பண்ண முடியும். நீங்கள் இல்லைனா அது என்னால் வந்து ரெஃபர் பண்ண முடியும்னா நீங்கள் அப்படியே அதை உடனே பண்ணாமல், ஆனால் இதுக்கு டைம் பார்த்திங்கன்னா 2 to 3 days தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப நாளைக்கு இந்த ஃப்ரீபீஸ் உங்கள் இதிலே இருக்காது, எக்ஸ்பிரைட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் 2 இல்லை 3 நாளுக்குள்ளே நம்ம வந்து அதை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வாட்சஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வேணும்னா நம்ம எதை வேணால் நம்ம இதில் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 20 ஃப்ரீபீஸ்க்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்குது. எல்இடி லேம்ப் இருக்குது, வாட்சஸ் இருக்குது, ஹெட்ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க, வாலெட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ண உடனே ஜஸ்ட் இதில் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 ஃப்ரீபீஸ் வந்து உங்களுக்கு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணோம். நீங்கள் ரெஃபர் பண்ண ஃப்ரெண்டு உங்கள் லிங்க் மூலிமா போயிட்டு இந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ண உடனே 2 இல்லைனா 3 ஃப்ரீபீஸ் உங்களுக்கு கிடச்சிடும். அவ்வளோதான் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் ஏதாவது வாங்குறாங்க, இதுமாதிரி அவங்களால நிச்சயமாக வந்து சைன் அப் பண்ண உடனே ஒரு ப்ராடக்ட் எடுக்க முடியும் ஃப்ரீயாகவே. அவங்க எடுத்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 19 இல்லைனா ஒரு 20 ஃப்ரீபீஸ் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க 18 போட்டிருக்காங்க, பட் 80லாம் கிடைக்கிறது இல்லை, கம்மியாக தான் கிடைக்கிது. ஆக மொத்தம் ஒரு நபர் உங்களுக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு 20லேருந்து 25 ஃப்ரீபீஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அவங்க ப்ராடக்ட் வாங்கும்போது. ஓகேங்களா? வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20லேருந்து 25 வரைக்கும் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா ஃப்ரீபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராடக்ட் வேணால் பெருசு வேணும் அப்படின்னாலும் 21 to 100 ஃப்ரீபீஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் பெரிய ப்ராடக்ட் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மெமரி கார்டு, வாட்சஸ் அந்த மாதிரி நிறைய வந்து பெரிய ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ இது என்ன ப்ராடக்ட்னு நல்லா பார்த்துட்டு அந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்றதால நம்ம 4 தடவை செக் பண்ணிவிட்டு வாங்குறது கொஞ்சம் பெட்டர். ஆனால் இது கரெக்டாக பேமெண்ட் அந்த ப்ராடக்ட் வந்து வருது. ஆல்ரெடி என்னோடய கசின்ஸ் வந்து ப்ராடக்ட் எடுத்திருக்காங்க. ஸோ நானும் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட் ரிசீவ் ஆன அப்புறம் தான் வீடியோ போடலாம் அப்படின்னு இருந்தேன். பட் ஆனால் இது ப்ராடக்ட் வரதுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு 45 days, அதாவது 15 to 45 days ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம அதுக்கு இந்த ஆஃபர் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்றதால நான் இந்த வீடியோ இப்போ போடுறேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு சாம்சங்கோட மெமரி கார்டரும் கொடுக்குறாங்க. ஹெட்ஃபோன்ஸ் நல்ல குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸும் கிடைக்கிது, ப்ளூடூத் கிடைக்கிது. பாருங்கள், இந்த மாதிரி பென்ட்ரைவ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கான ஃப்ரீபீஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் 60 ஃப்ரீபீஸ் இருக்கணும், இதுக்கு பார்த்திங்கன்னா 40 ஃப்ரீபீஸ் இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி இது வந்து 20லேருந்து 100 ஃப்ரீபீஸ்க்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரீபீஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமும் எனக்கு இப்போ நிறைய என்னால் ஃப்ரீபீஸ் கலெக்ட் பண்ண முடியுதுன்னா பெரிய ப்ராடக்ட் வேணுன்றவங்க இதில் வாங்கிக்கலாம். 100 ஃப்ரீபீஸ்க்கு மேலே உங்களுக்கு கலெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பெரிய ப்ராடக்ட் இருக்குது, ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, ஏன் கேஷாக கூட வாங்கிக்கலாம். பாருங்கள், $100 கேஷாகவும் உங்களுக்கு கிடைக்கும், அப்படியும் நம்ம வாங்கிக்கலாம். ஃபோன் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் அதுக்கு வந்து நம்ம நிறையா வந்து ஃப்ரீபீஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ உங்களால் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா நிஜமாலுமே என்னால் எனக்கு என்னமோ பண்ண முடியும் தான் தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு ப்ராடக்ட்டை ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நிறைய பேருக்கு இதை ஈஸியாக ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மினிமம் ரிஜிஸ்டர் பண்ண உடனே சின்னதாக இருக்கிற அந்த 20 ஃப்ரீபீஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஹெட்ஃபோனை நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு மல்டி கலர்ஸும் கொடுத்துருப்பாங்க. கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆசச் பிக்சர்னு பிளாக் இருக்குது பாருங்கள், பிளாக் மட்டும்தான் இருக்குது. பட் உங்களுக்கு கலர் வேணும்னா அந்த கலரை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பை கொடுத்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அந்த மேலே ப்ராடக்ட் சூஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அது அந்த பையை வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதில் அலோ டினை அப்படின்னு கேட்குது, நீங்கள் அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் ஃபுல்லாக நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக கண்டினியூவாக கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து கரெக்டாக வரும். ஜிப் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பின்கோட் தான் ஜிப் கோடு. ஸோ ஜிப் கோடும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, நேம் எல்லாமே கிளியராக டைப் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இதில் பே பண்ணுற மெத்தட் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணதில் யூபிஐ அண்ட் நிறைய வந்து பேபால் அந்த மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வழியாக பே பண்ண போகிறீங்களோ அந்த சூஸ் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு மூலியமாவோ நீங்கள் எது மூலியமாக வேணால் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வழியாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூபிஐ அந்த இந்தியா நெட் பேங்கிங் இந்த ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படினாலும் நீங்கள் டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி டெபிட் கார்டும் ஐசிஐசிஐ அதெல்லாம் வந்து கோட்டக் இதெல்லாம் வந்து அக்செப்ட் ஆகுது. ஸோ எஸ்பிஐ நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அக்செப்ட் ஆகலை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அந்த கார்டை நீங்கள் பேபாலில் லிங்க் பண்ணியிருக்கீங்கன்னா பேபால் மூலியமாகவும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணது எந்த இடத்துல இருக்குது, அது எப்போ வரும், டெலிவரி ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு இதில் முக்கியமான விஷயம், ஸோ இதையும் நான் வந்து ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், அதை பற்றியும் நான் இப்போ சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் எம்இ மீன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆர்டர்ஸ்ன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம பண்ண ஆர்டர்ஸ். நான் ஏற்கனவே ஆர்டர்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது உங்களுக்கு பண்ணி காமிச்சது. நான் அது பாருங்கள், இது நான் மார்னிங் பண்ணது ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் ப்ராசஸிங்கில் இருக்குது. நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஷிப்ட் ஆகிடுச்சு, இன் டிரான்சிட்டில் இருக்குது. ஸோ வந்து டெலிவரி வந்து ஆகிடும். ஓகேங்களா? இன் டிரான்சிட்டில் இருக்க பாருங்கள். ஸோ இது வந்து டெலிவரி ஆகிடும். அவங்க டெலிவரி பார்த்தீங்கன்னாக்கா நாட் லேட்டர் தென் March 6 அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும், டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பே பண்ணது ப்ராசஸிங், இப்போ நான் காலையில் பண்ணது மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். ஸோ ப்ராசஸிங்கில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சிட்னு கீழே டீட்டெயில் வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு டீட்டெயில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் வரும் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ இந்த லக்கி ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம், ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், அதை பற்றியும் நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு $1 வந்து இப்போ லேப்டாப் மொபைல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து செட் ஆகலை. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நீங்கள் இப்போ இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும். ஜாயின் பண்ணி நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாலும் யாருக்காவது ஷேர் பண்ணணும். ஒரு 3 பேர் 4 பேர் இதில் ஜாயின் பண்ண போகிறோம், அதாவது அவங்களும் பை பண்ணணும். ஸோ அப்படி வந்து 4 பேர் வந்து இதை வாங்கினா யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் இந்த வந்து ஜாக்பாட் மாதிரி கொடுக்குறாங்களாம். பட் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்கள் யாருக்குமே இது கிடைக்கல. ஸோ அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே நிறைய ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிங்க, அதனால் வந்து திரும்ப நாங்கள் எங்களுக்குள்ளே பண்ணதால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரீசன் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து வேஸ்ட்டு. ஸோ எங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 73 ரூபீஸை வந்து கூப்பனாக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கூப்பனை நம்மளால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த கூப்பனை யூஸ் பண்ணணுன்னாக்கா 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண தான் அந்த கூப்பனை யூஸ் பண்ணணும். ஸோ அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர், இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா அண்டர் $1 அப்படின்னு இருக்குது. ஸோ இது வேணும் அப்படின்றவங்க எனக்கு ஃப்ரீ பீஸ் இல்லை அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஃப்ரீ பீஸ்லேயே கிடச்சிடுது. இப்போதைக்கு ஃப்ரீ பீஸ் ஆப்ஷன் இருக்கும்போது அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் ஏர்ன் மணி அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. உங்களுக்கு இன்னும் இதை பற்றி ஏர்ன் மணி பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. நான் அதை பற்றி டீட்டெயிலாக அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் பார்த்துட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற பெஸ்ட்டு ஆஃபர்னால் இதுதான். அந்த ஃப்ரீபீஸை ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களும் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறையா வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பெரிய ப்ராடக்ட் வேணும்னா ஆனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணாதீங்க, அதுக்கான டேட்ஸும் இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி எத்தனை நாள் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் ஃப்ரீபீஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பிரி டேட் இருக்கும், டைம் இருக்கும். ஓகேங்களா? இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இதை முடித்தா தான் உங்களுக்கு வந்து டேட்டும் டைம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து எத்தனை நாள் எக்ஸ்பிரி ஆக போகுதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா 1 டே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஃப்ரீ பீஸ் வந்த உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டர். இல்லைனா என்னால் வந்து ஒரே நாளில் வந்து நிறைய பேரை பண்ண முடியும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பண்ணிவிட்டு எவ்வளோ பெரிய ப்ராடக்ட் உங்களால் வாங்க முடியுமோ அதை நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கொடுங்க, எனக்கு டைம் இருக்கும்போது நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஏர்னிங் ஆப்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே வரலாம். தேங்க்யூ.